ஹாய் ஆல். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸ் ரீசனிங் பார்த்துட்ருக்கோம். அனலாகி இன்னைக்கு டைப் 3 பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்பர்ஸ் பார்த்து முடிச்சாச்சு, லெட்டர்ஸ் பார்த்து முடிச்சாச்சு. இன்னைக்கு வந்து வேர்ட்ஸ் பார்க்க போகிறோம். வேர்ட்ஸ் அப்படின்னா தமிழில் வந்து சொற்கள்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஒத்தத்தன்மை ஓகேங்களா? இந்த வேர்ட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோதான் லாஜிக்னே கிடையாது ஓகேங்களா? இந்த வேர்ட்ஸ் அப்படின்னாவே அந்த சொற்கள் இருக்கும். அந்த சொற்களை பேஸ் பண்ணின ஒரு லாஜிக் தான் இருக்கும். இது வந்துட்டு நம்ம ஏதாச்சும் வந்து புரிஞ்சு பதிலளிக்கிறதோ, அதாவது அந்த கொடுத்துருக்கிற கொஸ்டின் வச்சு புரிஞ்சு தான் பதிலளிப்போம். ஆனால் இந்த டாபிக் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஜிகே ரிலேட்டட் மாதிரி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ கண்ட்ரி கேபிட்டல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, இப்போ இந்தியாவோட கேபிட்டல் எல்லாருக்கும் தெரியும். ஒரு சில கண்ட்ரியோட கேபிட்டல் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு தெரியாத கண்ட்ரி கொடுத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு தெரியாது ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ சவுண்ட் வந்துட்டு தமிழில் கூட வரும் பார்த்தீங்களா? ஆந்தை அலறும், மயில் அகவும், எனக்கு இது இங்கிலீஷில் சொல்ல தெரியல. சிங்கம் கர்ஜிக்கும். அப்போ அந்த மாதிரி கொடுத்துட்டு இன்னொரு விலங்கினத்தை கொடுக்கலாம். அப்புறம் இந்த ஷேப்ஸு, அப்புறம் அனிமல், அப்புறம் விளையாட்டு ரீதியாக ஒர்க் ரிலேட்டட், ஸ்டடி ஆஃப், அதாவது வந்து சைக்காலஜின்னு இருந்தால் அது மனம் ரீதியாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஸ்டடி ஆஃப், மிஸ்லினியஸ் எது வேணால் வரலாம். தெர் இஸ் நோ லாஜிக். அதாவது வந்துட்டு லிமிட்னே சொல்ல முடியாது, என்ன வேணால் வரலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம இது வந்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட வந்துட்டு இதில் வந்துட்டு ஐஜேகே வரைக்கும் கொடுத்து வச்சிருந்தாரு அரசு நிறைய இருந்துச்சு. நான் வந்துட்டு ஒரு 20 கொஷின் மட்டும் பிக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா இது வந்துட்டு படிக்கிறது. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம இதை படித்து தான் ஆன்சர் பண்ண முடியுமே தவிர்த்து, நம்ம வந்துட்டு ஒவ்வொரு கொஷின் பார்க்க அது ஒன்று மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு டிஃபால்ட்டாக ஒவ்வொரு டைப்பில் இருக்கிறது மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரிங்களா? இந்த சிம்பிளை பார்த்தா என்ன பண்ணுவோம், இங்கே என்ன ஒரு லாஜிக் ஃபாலோ ஆகுதோ அதே தான் இங்கேயும் ஒரு லாஜிக் ஃபாலோ ஆகணும். ஓகேவா? இது சும்மா அது நான் டைப் பண்ணுறக்கு இது ஓகேவா? தமிழ் மீடியம் பசங்க எதுவும் பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் தமிழ் மீடியம் கொஷினும் நான் டைப் பண்ணிட்டு கூகுள் டிரான்ஸ்லேட் தான், சில டிரான்ஸ்லேஷன் தாறுமாறாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். இம்போர்ட் அப்படின்னா இறக்குமதி, எக்ஸ்போர்ட்னா ஏற்றுமதி. அப்போ எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன வருங்க? செலவுன்னு இருக்கா? அப்போ நம்ம வருமானம்னு இருந்தால் தான் நம்ம செலவு பண்ண முடியும். அதாவது வந்துட்டு கிட்டத்தட்ட இது வந்து ஆப்போசிட்னு சொல்லலாம், இல்லை ஆப்போசிட்னு கூட சொல்ல முடியும், ஒரு கான்ட்ராஸ்ட்னு சொல்லலாம், எதிர் ஓகேங்களா? அப்போ எக்ஸ்பெண்டிச்சருக்கு என்ன வரும் அப்படின்னா ரெவென்யூ தான் வரும். இந்த இடத்துக்கு தமிழ் இருக்கிறது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ஏதாச்சும் அர்த்தம் தெரியல அப்படின்னா தமிழில் கொடுத்துருக்கிறத வச்சுட்டு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் ஓகேங்களா? இப்போ இங்கே செலவுன்னு இருக்குது, அப்போ வருவாய் பணம்னு வந்தால் தான் நம்மளால செலவு பண்ண முடியும் ஓகேங்களா? இந்த பற்றாக்குறை, கடன், வரி இதெல்லாம் எதுவுமே வராது. ஸோ இந்த செலவுன்னு இருந்துச்சுன்னா அது வந்து வருவாய் ஆன்சர் ஓகேங்களா? செகண்ட் கொஸ்டின் வந்து கேலண்டர், டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே டிக்ஷனரி இருக்குது ஓகேங்களா? தமிழில் வந்துட்டு படிச்சுக்கோங்க. தமிழையும் நான் படித்தேன் அப்படின்னா ரொம்ப டைம் வீடியோவில் எந்த போகும் அது வேண்டாம். இப்போ பாருங்கள், இப்போ கேலண்டர் அப்படின்னாவே அதில் தேதி இருக்கும், அது போக வேறு என்ன இருக்கும், ராசி பலன் இருக்கும், நல்ல நேரம் கெட்ட நேரம் நிறைய இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அதே சமயம் இங்கே டிக்ஷனரியில் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி என்ன இருக்கும், நம்ம டிக்ஷனரி பெரும்பாலும் அர்த்தம் தெரியலன்னா எடுத்து பார்ப்போம் ஓகேங்களா? ஸோ இங்கே லாங்குவேஜும் வராது, புக்கும் வராது, ஒன்றா வெக்காபுலரி வரும், இல்லைனா வேர்ட்ஸ் வரும் ஓகேங்களா? இந்த இடத்துக்கு சில பேர் தோணலாம் வெக்காபுலரி வரலாமே அப்படின்ட்டு. வெக்காபுலரி வந்துட்டு எப்படி அப்படின்னா அடுத்தடுத்த லெவல் அப்படின்னு சொல்லலாமே தவிர்த்து அந்த வெக்காபுலரிக்காக நம்ம வந்து டிக்ஷனரி எடுக்க மாட்டோம் ஓகேங்களா? இப்போ டிக்ஷனரியில் வந்துட்டு ஒரு வேர்டு கொடுத்துட்டு அதனோட மீனிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம நிறையா வேர்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து டிக்ஷனரி எடுக்கணும் ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த லாஜிக்கில் ஓகேங்களா? அதாவது வந்து டிக்ஷனரியில் அது என்ன வேணா இருக்கலாம். இந்த கொஷினை பொறுத்தவரை இங்கே என்ன லாஜிக் ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக கேலண்டரில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா டேட்ஸ், தேதிகளை பார்ப்போம் சரிங்களா? அப்போது அகராதி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் என்ன நம்ம பார்ப்போம் அப்படின்னா நிறையா சொற்களை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம் அப்படின்னு பார்ப்போம் ஓகேங்களா? அந்த சொற்கள் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா அடுத்தடுத்த லெவல். இப்போ உதாரணத்துக்கு ஒரு வேர்டுக்கே 2-3 அர்த்தம் இருக்கும்ல, ஸோ அதைத்தான் வந்து சொற்கள்னு சொல்லலாம் சரிங்களா? ஸோ இங்கே டிக்ஷனரி அப்படின்னா இங்கே என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா வேர்ட்ஸ் அப்படின்னு வரும். இந்த கொஷினுக்கு ஆன்சர் வந்துட்டு எக்ஸ்பெண்டிச்சருக்கு ரெவென்யூ, செலவுக்கு வருவாய் சரிங்களா? டிக்ஷனரிக்கு வேர்ட்ஸு, இதுக்கு வந்து சொற்கள் ஓகேங்களா? அடுத்த கொஷின் தேர்டு, இது எல்லாத்துக்கும் ஈஸி ஓகேங்களா? இந்தியா கொடுத்துருக்காங்க, அப்போ அதனோட கேபிட்டல் வந்து என்ன? டெல்லி. நான் தமிழ் எழுதலை, ஏன்னா இதெல்லாம் வந்து இங்கிலீஷில் எல்லாத்துக்குமே தெரியும், பேசிக் ஓகேவா? இதை போய் தமிழ் எழுதுனா தமிழில் நான் இதை கொண்டுட்டு வந்துடுவேன் ஓகேங்களா? ஆனால் பெய்ஜிங், சியோல்னா அது வார்த்தையே வேறு மாதிரி போகும். ஸோ அதனால் நான் தமிழ் எடுத்துடல. இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்துட்டு அப்படி எப்படியும் இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நம்மளாம் ஆஃபீஸர் ஆக போகிறோம், ஸோ இங்கிலீஷ் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. தமிழ்நாட்டில் தமிழுக்கு அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு போகாமல் நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு போக நல்ல மொழிகளை தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது சரிங்களா? ஸோ அடுத்தது, அப்போ சைனாவுக்கு என்ன வருங்க? சைனாவோட கேபிட்டல் இங்கே தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்துட்டு ஆன்சர் பண்ண முடியும். சைனாவோட கேபிட்டல் மோஸ்ட் ப்ராபபிலி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், இது வந்து பீஜிங் ஓகேங்களா? டோக்கியோ வந்து எதுக்கு வரும் அப்படின்னா ஜப்பானுக்கு வரும். பாரிஸ் வந்து எதுக்கு வரும் அப்படின்னா ஃப்ரான்ஸுக்கு வரும். சியோல் வந்து எதுக்கு வரும் அப்படின்னா கொரியாவுக்கு வரும் சரிங்களா? அவ்வளோதான். ஸோ இந்தியாவோட கேபிட்டல் வந்துட்டு டெல்லி, அப்போ சைனாவோட கேபிட்டல் என்னவா இருக்கும்னா பீஜிங். ஸோ ஏ ஆப்ஷன் ஆன்சர் ஓகேங்களா? அடுத்து ஃபோர்த் ஒன், இதுவும் ஈஸி தான் ஓகேங்களா? கார்டியாலஜி அப்படிங்கிறது
இதயவியல் இதயத்துக்கு வருது. சரிங்களா? அப்ப ஜூவாலஜின்னா நம்ம என்ன படிச்சிருப்போம்? ஸ்கூல்ல விலங்கு பத்தி தான் படிச்சிருப்போம். ஸோ வந்து ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ விலங்கியல், விலங்குகள் இத பார்த்து ஈஸியா போட்டுறலாம். டிஎன்பிஎஸ்சி இப்படி தான் கேட்பாங்கன்னு நெனைக்கிறேன் நானு. பார்க்கலாம். சும்மா சொன்னேன். ஓகே. அடுத்து 5த் கொஸ்டின் பாருங்க. இது வந்து வெரி ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு கொஸ்டின். ஓகே. ஜனவரின்னு இருக்கு, நவம்பர்ன்னு இருக்கு. இங்க வந்துட்டு இது வந்து மந்த்து. ஓகேங்களா? இது வந்து மந்த், இது வந்து டேஸ். ஓகேவா? இதுவும் தமிழ் இல்ல. இதெல்லாம் ஈஸி தான். ஓகேங்களா? இப்போ ஜனவரிக்கு நம்ம என்ன குடுக்கலாம் அப்டின்னா, ஒரு வருஷத்துல ஃபர்ஸ்ட் மந்த் வந்து ஜனவரி. ஓகேங்களா? அடுத்து நவம்பர் அப்படிங்கிறது என்ன வரும்? 11த் மந்த்ங்கிறது நவம்பர். 11வது மாசம் வந்து நவம்பர் வந்துரும். இப்போ இங்க 1 தான் வந்துட்டு ஜனவரி, நவம்பர் வந்துட்டு 11. இப்ப சில பேர் நெனைப்போம், வாரத்தோட முதல் நாள் வந்து எப்போதுமே வந்து ஞாயித்துக்கிழமை தான் இருக்கும். அப்ப 11வது கிழமை என்ன வருதுன்னு பார்த்தோம் அப்டின்னா, அதுதான் ஆன்சர் இருக்கும்னு நெனைப்பாங்க. அத நான் போடுறேன் பாருங்க. இப்ப பாருங்க. இப்ப இது வந்து 1 இங்க 11 வந்து வரணும் அப்டின்னா, இங்க 11 என்னவா இருக்கு அப்டின்னா, வெட்னஸ்டே. ஆனா, இதுக்கு ஆன்சர் வந்து வெட்னஸ்டே கிடையாது. வெட்னஸ்டே ஆப்ஷன்லயும் இல்ல. வச்சிருந்தா நெறைய பேர் வெட்னஸ்டே சொல்லியிருப்பீங்க. ஆனா, அது வந்து தப்பான லாஜிக். இங்க என்ன அர்த்தம் அப்டின்னா, இப்ப இங்க ஜனவரி இருக்குங்களா? அடுத்தது வந்து நவம்பர் இருக்கு. இந்த நவம்பர் அப்டிங்கிறது வந்து பார்த்தோம் அப்டின்னா, டிசம்பருக்கு முந்தினது இருக்கு. ஓகேங்களா? டிசம்பருக்கு வந்து முன்னுக்கு 1, 11 விச் இஸ் 12. ஓகேங்களா? டிசம்பருக்கு முன்னாடி உள்ள மந்த். அப்ப அதே மாரி சண்டே குடுத்துர்றாங்க ஃபர்ஸ்ட்டு. ஓகேங்களா? வாரத்தோட முதல் வந்து சண்டே, கடைசி வந்து பார்த்தோம் அப்டின்னா, சாட்டர்டே. அப்ப இங்க சாட்டர்டே எழுதிட்டு, அந்த சாட்டர்டேக்கு முன்னாடி என்ன இருக்கு அப்டின்னு வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஃப்ரைடே இருக்கு. ஸோ ஃப்ரைடே தான் ஆன்சர். ஓகேங்களா? புரிஞ்சுதா? ஸோ இந்த மாரி இது 1, 11. ஸோ அதனால சண்டே வந்து வாரத்தோட முதல் நாள். அப்ப 11வது நாள் என்ன வருதுன்னு பார்த்துட்டு அத நம்ம போடவே கூடாது. ஓகேவா? இங்க என்ன லாஜிக் இங்க அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்டின்னா, இது வந்து 1 முதல் மாதம், இது 11வது மாதம். அதாவது கடைசிக்கு முன்னாடி ஒரு மாதம். அப்போ அந்த ஒரு லாஜிக்ல வச்சு பார்க்கும்போது சண்டே வரும். சாட்டர்டேக்கு முந்தின நாள் வெள்ளிக்கிழமை வரும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்துட்டு என்னன்னு பார்த்தோம் அப்டின்னா, ஃப்ரைடே. எனக்கு இத பார்க்கும்போது நான் லைட்டா ஷாக் ஆயிட்டேன். ஓ! இப்படி கூட வருமா அப்படின்னு. ஓகேவா? சில பேருக்கு இந்த இந்த ஆப்ஷன்ஸ்ல வந்துட்டு ஈன்னு குடுத்துட்டு, ஈல குடுக்க மாட்டாங்க. ஏதோ ஒண்ணு குடுத்துருக்காங்கன்னு வைங்களேன். வெட்னஸ்டேன்னு குடுக்குறாங்கன்னு வைங்களேன். இப்ப வெட்னஸ்டே வந்து எடுத்து போட்டுருவாங்க. ஏன்னா இந்த இடத்துக்கு 11 வருது வெட்னஸ்டேன்னு. ஆக்சுவலா அது தப்பு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாசத்துல மொத்தம் 12 மாசம் இருக்குன்னு நம்மளுக்கு எல்லாமே தெரியும். ஸோ 1வது மாசத்த குடுத்துட்டாங்க. லாஸ்ட்ல இருந்து 1 இல்ல 11ன்னு வச்சுக்கோங்க. 11வது மாசத்த குடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இப்போ சண்டேலேருந்து அந்த வாரத்துல மொத்தம் 7 நாட்கள் தான் இருக்கு. ஓகேங்களா? சண்டேல ஆரம்பிச்சு சாட்டர்டேவோட முடிஞ்சு போயிடும். ஓகேவா? இப்போ இதுல 11 நாமளா எப்படி யூகிக்க முடியும்? அது வந்து நம்மளோட யூகிப்பு தானே தவிர்த்து, இதுதான் சரி அப்படின்னு நாம முடிவு பண்ணிறக்கூடாது. ஓகேவா? ஸோ இங்க என்ன லாஜிக் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கடைசிக்கு முந்தினத்து மாசத்த கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அப்போ கடைசியோட வாரத்தோட கடைசி நாள் வந்து சனிக்கிழமை. அதுக்கு முந்தின கிழமை வந்து என்ன அப்படின்னா, ஃப்ரைடே. ஓகேங்களா? ஸோ இந்த லாஜிக் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகேவா? அதாவது கடைசி மாசத்துக்கு முந்தினது நவம்பர். அதே மாரி வாரத்துல 7 நாட்கள். அப்ப கடைசி நாளோட முந்தின நாள் என்னவா இருக்கும்னா, வெள்ளிக்கிழமை. ஓகேவா? ஸோ இங்க 1, 11 இந்த நம்பர் வச்சுட்டு 11வது நாள் புதன்கிழமை வந்துரும்னு போடவே கூடாது. அப்படி போட்டுட்டா தப்பு. அது நம்மளோட யூகிப்பு. அப்படி ஒரு லாஜிக்கே வராது. ஓகேவா? இந்த கொஸ்டினுக்கு 6th கொஸ்டின் பாருங்க. இது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கொஸ்டின். ஸ்பைடர் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? தமிழ்ல வந்து சிலந்தி. அது வந்து பூச்சி வகையை சேர்ந்தது. இல்லைங்களா? அப்போ இந்த குரோக்கடைல் வந்து எந்த வகையை சேர்ந்தது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ நீர்வாழ் உயிரினங்கள் இருக்கும். அப்புறம் அத எப்படி தமிழ்ல சொல்றது? நீர்வாழ், கார்னிவரஸ். இந்த இடத்துக்கு கார்னிவோரஸ் அப்படின்னா என்ன சொல்லுவோம்னா, மாமிசம் மட்டுமே சாப்பிடுறோம்னு சொல்லுவோம் இல்லையா? உதாரணத்துக்கு சிங்கம், புலி எல்லாம் வந்து மாமிசம் சாப்பிடும். ஸோ இந்த குரோக்கடைலும் வந்து மாமிசம் சாப்பிடும். ஆனா அத வந்துட்டு அது வந்து அந்த சாப்பிடுறத பத்தி பேசும்போது தான் வந்து கார்னிவரஸ்ன்னு வரும். கார்னிவோரஸ், ஹெர்பிவோரஸ்ன்னு இருக்கும் இல்லைங்களா? ஹெர்பிவோரஸ்ன்னா என்னங்க? அந்த வெஜிடேரியன் மட்டும் சாப்பிடுறது. உதாரணத்துக்கு இந்த ஆடு, மாடு இத சொல்லுவோம். ஆடு, மாடு கரெக்ட். ஓகேங்களா? அடுத்த குரோக்கடைல் வந்து கார்னிவரஸ் வருது. ஏன் அப்படின்னா, இங்க வந்து ஸ்பைடர் அது வந்து என்ன இனத்த சேர்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப வந்து அது ஒரு பூச்சி இனத்த சேர்ந்தது. அப்ப அந்த குரோக்கடைல் அப்படிங்கிறது வந்துட்டு ரெப்டைல் இனம். அதாவது வந்து ஊர்வன இனத்தைச் சேர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. பாலூட்டியிலே வராது. ஃப்ராக் இது கண்டிப்பா வராது. ஒண்ணா கார்னிவரஸ்ன்னு நினைப்போம். இல்லன்னா ரெப்டைல்ன்னு நினைப்போம். இந்த இன்செக்ட்ட வச்சுட்டு இது வந்து இனத்த குறிச்சிருக்காங்க. அப்ப குரோக்கடைல் வந்துட்டு ஊர்வனல வரும். ஓகேங்களா? அது என்ன மாரி சாப்பிடுறத பத்தி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இப்ப இந்த இடத்துக்கு இன்செக்ட்க்கு பதிலா ஸ்பைடர் என்ன சாப்பிடும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா வேணா, நம்ம வந்து கார்னிவரஸ் போடலாம். ஆனா இங்க சாப்பிடுறத பத்தி மென்ஷன் பண்ணல. அது வந்து என்ன ஃபேமிலிய சேர்ந்ததுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெப்டைல் வரும். ஓகேங்களா? அடுத்து 7த் கொஸ்டின் பாருங்க. இது பார்த்தோனமே எல்லாருமே இந்த இடத்துக்கு இந்த தமிழ் டிரான்ஸ்லேஷன் பாருங்களேன். பறவை அப்படின்னா நான் இத அப்படியே கூகுள்ல குடுத்தேன். ஃப்ளை அப்படின்னா பறக்கிறது அப்படின்னு வரணும். ஆனா இது வந்துட்டு என்ன வருது அப்படின்னா, ஈன்னு வருது. ஃப்ளை. ஆக்சுவலா ஃப்ளைனா ஈ தான். ஆனா இங்க இவங்க புக்ல என்ன குடுத்துருக்காங்கன்னா, பறக்கிறதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ப ஸ்னேக்குக்கு என்ன வருங்க? ஸ்னேக்குக்கு வந்துட்டு ஊர்ந்து செல்றது அப்படின்னு வரும். ஓகேவா? இதுதான் ஆன்சர். இதுல பாருங்க இங்கிலீஷ்ல இதுக்கு அர்த்தம் தெரியல அப்படின்னா, தமிழ்ல வச்சு போட்டுறலாம். ஊர்ந்து செல்றது. ஸோ பி தான் வந்து ஆன்சர். ஓகேவா? 7த் ஒன்க்கு பி. இங்க இ வராது. பறக்கிறதுன்னு சொல்லுவோம்ல.
பறவைன்னா பறக்கும். ஓகேவா? அப்ப பாம்புன்னா ஊர்ந்து செல்லும். அது மட்டும் தானே பண்ணும். ஓகேவா? இதுக்கு ஆன்சர் வந்துட்டு இதுக்கும் ஊர்வன, இதுக்கும் ஊர்வன. ஓகேங்களா? அடுத்த 7th கொஸ்டினுக்கு பி ஆன்சர். 8th கொஸ்டின் பார்ப்போங்க. இத பார்த்தோனமே எல்லாருமே சொல்லியிருப்பீங்க. சிற்பி அவர் வந்து சிலை வடிப்பார். அப்ப கவிஞர் வந்து என்ன பண்ணுவாரு? கவிதை தான் எழுதுவார். ஓகேங்களா? இது வந்து வெர்ஸ். இங்கிலீஷ் தெரியாதவங்களுக்கு இப்ப இத வந்து வெக்காபுலரின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? கவிதை வந்துட்டு இன்னொரு இங்கிலீஷ்ல வந்துட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஆம் அது எனக்கு தெரியல. எனக்கும் தெரியல. மன்னிச்சிடுங்க. ஸோ இங்க வெர்ஸ் அப்டின்னா கவிதை அப்படின்னு அர்த்தம். தமிழ்ல இருக்கிறது எவ்வளோ பெரிய நல்லதுன்னு பார்த்துக்கங்க. ஓகேவா? ஸோ தமிழ், இங்கிலீஷ் 2மே இருக்கிறது பெஸ்ட். ஏன்னா இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் தான் ஃபைனல்னு சொல்லியிருப்பாங்க. புரியாத தமிழ்ல பார்த்துக்கலாம். தமிழ்ல புரியாத இங்கிலீஷ் பார்த்துக்கலாம். நம்ம 2 பேருமே வந்து இந்த நாட்டுக்கு தேவை. ஓகேவா? ஐ மீன் இங்கிலீஷ், தமிழ் 2மே. ஓகேவா? அடுத்தது 9th கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் போட்டுட்டேனா? சாரி. இதுக்கு ஆன்சர் வந்துட்டு வெர்ஸ். இது வந்து கவிதை. கவிஞர் வந்துட்டு கவிதை எழுதுவார். போயட் வந்துட்டு வெர்ஸ். ஓகேங்களா? 9th கொஸ்டின் பார்ப்போம் பாருங்க. ஓஷன்னு கொடுத்துட்டு பசிபிக்னு கொடுத்துட்டாங்க. அதாவது பெருங்கடல். அதாவது வந்து பசிபிக் இருக்கிறதுலே வந்துட்டு ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் அப்படிங்கிறது அர்த்தம் இதில் பசிபிக். ஓகேங்களா? நிறைய இருக்குது. இந்தியன் ஓஷன் இருக்குது. அதுக்கப்புறம் பசிபிக் ஓஷன் இப்படி நிறைய ஓஷன் இருக்குது. ஆனால் இதில் பசிபிக் வந்து ஏன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பெரிய ஓஷனில் வந்துட்டு பசிபிக் வந்துட்டு ஒன் ஆஃப் த ஓஷன். ஓகேங்களா? அப்போது இங்கே கிரீன்லேண்ட், நெதர்லாண்ட், அயர்லாண்ட் எல்லாமே வந்து தீவுகள் தான். இதில் வந்துட்டு இருக்கிறதுலே பெரிய தீவு எதுன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா கிரீன்லேண்ட். அதாவது இந்த 4ல் இருக்கிறதுல பெரிய தீவு வந்து எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா கிரீன்லேண்ட் தான். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்துட்டு என்ன அப்படின்னா ஏ. இதெல்லாம் வந்துட்டு ஆன்சர் தெரியாமல் வந்து நம்ம கையவே வைக்க முடியாது. ஓகேங்களா? இதை நான் தமிழில் டைப் பண்ணல ஆப்ஷன்ஸை. ஏன் அப்படின்னா கிரீன்லேண்ட் என்னன்னு போய் டைப் பண்ணால் பச்சை நிலம் அப்படின்னு வரும். ஸோ அதெல்லாம் வந்து தாறுமாறாக போயிடும். வேண்டாம். ஓகேங்களா? அடுத்து 10th கொஸ்டின் பார்ப்போம் பாருங்க. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். இங்கே வந்து சவுத் கொடுத்துருக்காங்க, நார்த் வெஸ்ட் கொடுத்துருக்காங்க, வெஸ்ட். ஓகேங்களா? தெற்கு, வடமேற்கு, மேற்கு. ஓகேவா? இதுக்கு நம்ம டயக்ராம் வரைஞ்சு தான் போட முடியும். ஏன்னா இங்கே வந்துட்டு சப்போஸ் சவுத்து கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு நார்த் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம வெஸ்ட்டுக்கு வந்து ஈஸ்ட்னு போட்டு போயிடலாம். ஆனால் இங்கே வந்து என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா நார்த் வெஸ்டர்ன் கொடுத்துட்டாங்க. அதாவது வடமேற்குன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஏதோ ஒரு லாஜிக் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு டயக்ராம் வரைகிறோம். அந்த நார்த் வெஸ்ட் மேப் போடுவோம். இல்லை இதை போட்டே தான் ஆகணும். வெஸ்ட், ஈஸ்ட். ஓகேங்களா? வெஸ்ட், ஈஸ்ட். ஓகேங்களா? இது எல்லாத்துக்குமே தெரியும். சவுத் ஈஸ்ட், இது நார்த் ஈஸ்ட், அப்புறம் இது வந்துட்டு நார்த் வெஸ்ட், இது வந்து சவுத் வெஸ்ட். தமிழில் சொல்லணும் அப்படின்னா இது வந்து தெற்கு தென்னிந்தியா, இது வந்து வட இந்தியா, இது வந்து கிழக்கு இந்தியா, இது வந்து மேற்கு இந்தியா. இதுக்குள்ளே இருக்கிறது இந்த 2 கனெக்ஷன் கொடுத்தா முடிஞ்சது. தென்மேற்கு, வடகிழக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இப்போ பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து சவுத். ஓகேங்களா? இந்த இடத்துக்கு நான் சேஞ்ச் பண்ணி இப்போ இங்கே இந்த இடத்துக்கு சவுத் இருக்குது. ஓகேவா? இந்த சவுத்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நார்த் வெஸ்ட்டில் போகிறாங்க. நார்த் வெஸ்ட்டு இந்த 2க்கும் சென்ட்ரல் வரணும். ஓகேங்களா? நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். தெரியலன்னா தெரிஞ்சுக்கங்க. இந்த ஒரு பார்ட்டை வந்து 90 டிகிரி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த பாதி வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? 45 டிகிரின்னு சொல்லுவோம். அப்போது 90 டிகிரி ப்ளஸ் 45 டிகிரி என்னன்னு சொல்லுவோம்னா 135 டிகிரின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்படி சவுத்து போயிட்டு அதுக்கப்புறம் இங்கே நார்த் வருது. ஓகேங்களா? இதை வந்து இது என்ன டேரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம்னா கிளாக் வைஸ். அதாவது வந்து கடிகார சுற்றுன்னு சொல்லுவோம்ல. இப்படி வந்துட்டா இது வந்து கடிகார சுற்று. அதே வந்துட்டு இப்படி இப்படி போயிட்டா இந்த மாதிரி வந்துட்டா வந்து அது ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து எனக்கு தமிழில் சொல்ல தெரியல. ஸோ ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு சொல்லுவோம். இப்படி வந்துட்டா அதாவது இப்படி வந்தால் அது வந்து கிளாக் வைஸ். இதே இப்படி போனால் ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ இங்கே வந்து என்ன மாதிரி வருது அப்படின்னா சவுத்து போயிட்டு அதுக்கப்புறம் நார்த் வெஸ்ட். அதாவது சவுத்துலேருந்து நார்த் வெஸ்ட் போயிட்டு இப்படி போகிறதுனால இது வந்து நார்த் வெஸ்ட்டுன்னு வருது. இங்கே வெஸ்ட் இருக்குங்களா? ஸோ வெஸ்ட்டுக்கிட்ட போயிட்டு நம்ம வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா வெஸ்ட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெஸ்ட்டிலேருந்து இந்த பக்கம் கிளாக் வைஸ் போகிறோம். இங்கே வெஸ்ட் இருக்குது, இந்த பக்கம் கிளாக் வைஸ் போகிறோம் அப்படின்னா அது வந்து என்னவா இருக்கும்னா நார்த் ஈஸ்ட் தான் வரும். ஓகேவா? ஓகேங்களா? இருங்க அதை கலர் மாற்றி போடுறேன். இங்கே வந்து வெஸ்ட் இருக்குது, வெஸ்ட்டுக்கு வந்து நார்த் ஈஸ்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? 135 டிகிரி அகைன். அதாவது வெஸ்ட்லேருந்து 135 டிகிரி பார்த்தோம். அதே கிளாக் வைஸ் போனோம் அப்படின்னா நார்த் ஈஸ்ட். இங்கே வந்துட்டு ஆன்டி கிளாக் வைஸ் நான் கிளாக் வைஸ் பார்க்கவே தேவையில்லை. ஆப்ஷன்ஸில் வந்துட்டு நார்த் ஈஸ்ட் மட்டும்தான் கொடுத்து வச்சுருக்காங்க. அதான் ஆன்சர் வரும். சப்போஸ் நார்த் ஈஸ்ட்டு இல்லைன்னா சவுத் ஈஸ்ட் அந்த மாதிரி வேறு ஏதாச்சும் கொடுத்து வச்சுருந்தாங்கன்னா வேணால் அப்போ வந்து கிளாக் வைஸாக ஆன்டி கிளாக் வைஸான்னு பார்க்கணும். ஆனால் ஆப்வியஸ்லி இதில் வந்து கிளாக் வைஸ் தான் மூவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? சவுத்து அதுக்கப்புறம் நார்த் வெஸ்ட் இப்படி தான் வரணும். ஓகேங்களா? இப்படி போகுது. ஓகேவா? அப்போ இங்கே வெஸ்ட்லேருந்து அப்படி வரும்போது நார்த் ஈஸ்ட் வந்துடுது. ஓகேவா? ஸோ நார்த் ஈஸ்ட். அடுத்து 11வது கேள்வி பாருங்கள். ஸ்டாச்சு இஸ் ரிலேட்டட் டு ஷேப். ஓகேங்களா? இந்த ஸ்டாச்சு வந்து இப்போ வரைக்கும் இப்படி பார்த்துட்டு இருந்தோம். ஓகேங்களா? இப்போ வந்து அதை வந்து இந்த ரிலேட்டட் அப்படிங்கிறதுக்கு அந்த சிம்பிளுக்கு பதிலாக இந்த ரிலேட்டட்னு கொடுத்துட்டாங்க. அப்போ சாங் வந்து எதுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தமிழில் நான் வந்துட்டு கூகுள் பண்ணும்போது எனக்கு இதுதான் வந்துச்சு. ஸோ ஸ்டாச்சுனா சிலை, ஷேப்னா வடிவம். இது எல்லாத்துக்குமே தெரியும். ஓகேங்களா? அப்போது இந்த சாங் அப்படிங்கிறது வந்து பாடல். மேபி டிஎன்பிஎஸ்சியில் இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. ஷேப்னா வடிவம் இது மாற்றி தான் கொடுப்பாங்க. இப்போ நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். சரிங்களா? இது எல்லாருக்குமே தெரியும் தான். ஓகேங்களா? ஸோ ஸ்டாச்சுன்னு வந்துட்டு ஷேப்பில் இருக்குது. அப்போ சாங் வந்துட்டு என்ன இருக்கும்?
சிலை அப்படின்னாவே அது வந்து ஒரு வடிவம் இடத்துல இருக்கிறத நம்ம வந்து சிலைன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ பாடல் அப்படிங்கிறது அந்த டியூனை பொறுத்து தான் அந்த பாடல் அமையும். ஓகேங்களா? அந்த சிலையை வச்சு தான் நம்ம வந்துட்டு அதை வந்துட்டு மன்னிக்கணும், வடிவத்தை வச்சு தான் நம்ம வந்து அந்த சிலைன்னு சொல்லுவோம். ஒரு கல்லை வந்துட்டு ஜஸ்ட் வந்து நம்ம சிலைன்னு சொல்ல மாட்டோம். ஒரு வடிவம் இருக்கும், அந்த வடிவத்தை வச்சு தான் நம்ம வந்துட்டு அதை வந்து சிலைன்னு சொல்லுவோம். அப்போ அந்த டியூனை வச்சு தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு சாங்குன்னு சொல்லுவோம். இதுல வந்துட்டு சிங் வந்து வரவே வராது. அது யாருக்கு வரும் அப்படின்னா பாடுறவங்களுக்கு தான் வந்து சிங் வரும். பொயட்ரி வந்து அந்த பாடலை எழுதுறவர் வரும். அடுத்து வந்து கம்போஸ் வந்து இசையமைக்கிறவருக்கு வரும். ஸோ அதுவும் வராது. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்துட்டு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி. ஓகேங்களா? ஏன் வந்து சியை சொல்கிறோம்? டியூன்னா தமிழ்லேயே டியூன் தான் வந்துச்சு. தமிழில் டியூனுக்கு என்ன வரும் அப்படின்னா எனக்கு தெரியல, கூகுள் பண்ணும்போது வரல. நீங்கள் இது இப்படி இங்கிலீஷ்லேயே படிச்சுங்க. ஓகேங்களா? ஸோ அந்த வடிவத்தை வச்சுட்டு நம்ம வந்து அதை வந்து சிலைன்னு சொல்கிறோம். அப்போ அந்த டியூனை வச்சுட்டு அது வந்து ஒரு சாங் அப்படின்னு சொல்கிறோம். அந்த சாங்கோட பேஸ் அதுதானே. ஸோ அதை தான் சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ 12th கொஸ்டின் பார்ப்போம். கிலோகிராம் இஸ் ரிலேட்டட் டு குவிண்டால். ஓகேங்களா? கிலோகிராம் அப்படிங்கிறது வந்து கிலோ நார்மலாக மென்ஷன் பண்ணி தான் இதை ஒன்றுனே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த குவிண்டாலை வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம்? 100 கிலோகிராம் சேர்ந்தது தான் வந்துட்டு ஒரு குவிண்டால். ஓகேங்களா? இது வந்து ஒரு கிலோகிராம். ஓகேங்களா? 1000 கிலோகிராம் சேர்ந்தது வந்துட்டு என்ன சொல்லுவாங்க? ஒரு டன்னுன்னு சொல்லுவோம். ஓகேவா? அது நம்மளுக்கு தேவையில்லை, இது சும்மா. ஓகேங்களா? இப்போ இங்கே வந்துட்டு 1 100. ஓகேங்களா? அதாவது இந்த கிலோகிராமை விட இது பெருசு. ஓகேவா? அந்த லாஜிக்கில் பார்க்கணும். அப்போது இங்கே பைசாங்கிறது 100 பைசா சேர்ந்தது வந்து 1 ரூபியா? 100 பைசா சேர்ந்தது 1 ரூபிங்களா? அந்த 1 ரூபிங்கிறத வச்சுட்டே நம்ம என்னன்னு சொல்லிடலாம்? 1 ரூபாய் அப்படின்னு ஆன்சரை சொல்லிடலாம். ஓகேங்களா? இதில் வந்து காயினோ வெல்த்தோ மணியோ வராது. ஓகேங்களா? மணி எல்லாம் வந்துட்டு இதில் வரவே வராது. பைசான்னு பார்த்துட்டு மணியும் சொல்லக்கூடாது. இங்கே வந்து இந்த லாஜிக்கில் கொண்டு வந்திருக்காங்க. இங்கே 1 கிலோ, இதை விட இந்த 100 கிலோகிராம் வந்து பெருசு. அப்போ இது 100 பைசா, அதை விட பெருசு வந்துட்டு 1 ரூபி. ஓகேவா? அதாவது வந்துட்டு 100 பைசா சேர்ந்தது தான் 1 ரூபி. இங்கே வந்துட்டு இது வந்து எத்தனை பைசா வேணா இருக்கலாம். நான் சும்மா ஒரு லாஜிக்கு சொன்னேன். அதாவது வந்துட்டு ஒரு 100 இங்கே வரக்கூடாது, ஒரு பைசான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 100 பைசா சேர்ந்தது தான் வந்துட்டு 1 ரூபி. அப்போ இது 1 100, இது 1 100. லாஜிக் வந்துருச்சுங்களா? ஸோ இதுதான். ஓகேவா? அடுத்த 13 கொஸ்டின் பாருங்க. ட்ரீ அப்படின்னு இருக்கு. அப்போ பிரான்ச்சஸ். ட்ரீனா என்ன இருக்கும்? மரத்தில் நிறையா கிளைகள் இருக்குங்களா? மரம் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ நதி அப்படின்னா அதில் வந்து நிறைய துணை நதிகள் இருக்கும். இதை வச்சே சொல்லிடலாம். அதுக்கப்புறம் இந்த கண்டம் தீவு இதெல்லாம் வராது. ஓஷனுங்கிறது வேற, சீஸுங்கிறது வேற. ஓகேங்களா? இது அரேபியன் சி, அப்புறம் இந்தியன் ஓஷன், இது ரெண்டு வேற, வரவே வராது. காண்டினென்ட் வேற, அதாவது தீவு வேற, கண்டம் வேற, ஸ்ட்ரீம் வேற, தரவு வேற. ஸோ இதுவும் வராது, இதுவும் வராது, இது வேற. இந்த லாஜிக் பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா ரிவர் மற்றும் ட்ரிபியூட்ரி. ஸோ இதுக்கு வந்துட்டு ஏதா ஆன்சர். ஓகேங்களா? இப்போ 14 கொஷின் பார்க்கலாம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின். சரிங்களா? ஓணம் இருக்குது கேரளா. கேரளாவில் கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழா வந்துட்டு ஓணம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த கிறிஸ்மஸ் கிறிஸ்டியன்ஸ் தான் கொண்டாடுவாங்க. கதக் உத்தரப்பிரதேசில் இருக்கிறது, பாங்க்ரா பஞ்சாபை சேர்ந்தது, பிஹு அசாம். இது எல்லாமே ஒரே மாதிரி தானே இருக்குது. அப்போ இதில் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இங்கே தான் ஒரு லாஜிக் இருக்குது. ஓகேங்களா? பாங்க்ரா அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு டான்ஸ், அதாவது நடனம். சரிங்களா? அடுத்து கதக் அப்படிங்கிறதும் ஒரு நடனம். ஓகேங்களா? அப்போது இங்கே வந்துட்டு ஒரு திருவிழாவை பற்றி பேசியிருக்காங்க. அப்போ இதுக்கு நடனத்துக்கும் திருவிழாவுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ நடனத்தில் திருவிழா இருக்கலாம், ஆனால் நடனத்துக்கும் திருவிழாவுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ இது ரூல்ட் அவுட், இது ரூல்ட் அவுட். அடுத்தது ஏவும் பி மட்டும்தான் இருக்குது. இந்த கிறிஸ்மஸ் அப்படிங்கிறது கிறிஸ்டியன்ஸ் மட்டும் பெரும்பாலும் கொண்டாட வேண்டியது. ஓகேவா? அதாவது ரொம்ப டீப்பாக போகாமல் ஜஸ்ட் லாஜிக் மட்டும் யோசிங்க. கிறிஸ்மஸ் அப்படிங்கிறது யார்? இப்போ ரம்ஜான்னா முஸ்லீம், கிறிஸ்மஸ்னா கிறிஸ்டியன்ஸ், அந்த மாதிரி கொண்டாட. ஸோ இதுவும் வராது. அப்போது இங்கே பெரும்பாலானவங்க ஒரு விஷயத்த பண்ணுறது வந்து, அதாவது கேரளாவில் ஒரு அந்த ஸ்டேட்டோட ஒரு ஃபெஸ்டிவல் வந்து ஓணம். ஓகேங்களா? அப்போது அஸ்ஸாம் ஸ்டேட்டோட ஒரு ஃபெஸ்டிவல் தான் வந்துட்டு பிஹு. ஓகேங்களா? காமனாக எல்லாரும் கொண்டாட. ஸோ அந்த லாஜிக் பிரகாரம் பார்க்கும்போதுட்டு ஸோ ஓணம்க்கு கேரளா, அப்போ பிஹுக்கு வந்து அஸ்ஸாம். ஓகேங்களா? அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா பிஹு தான் ஆன்சர். ஓகேங்களா? இந்த பி வந்துட்டு டான்ஸில் போயிடும், கதக்கு வந்துட்டு டான்ஸில் போயிடும், கிறிஸ்மஸ் வந்துட்டு கிறிஸ்டின்ஸ் மட்டும் கொண்டாடுற மாதிரி போயிடும். ஸோ டி மட்டும் இதுக்கு ஆன்சர். ஓகேங்களா? கொஷின் நம்மளுக்கு ரிலேட்டடான கொஷின். ஓகேங்களா? ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா பர்ஃபெக்ஷனாக இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லாஜிக். அதாவது ப்ராக்டிஸ் பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு லாஜிக். நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு வந்துட்டு ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கும். அதாவது பர்ஃபெக்டாக நம்ம பண்ணுவோமா, அழகாக எல்லாமே கொண்டுட்டு போவோமா, இதை ப்ராக்டிஸ் பண்ணாலும் நம்மளுக்கு மறந்து போயிடும். ஸோ அதான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி இங்கே என்ன இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், பர்சிவரன்ஸ். அதாவது விடாமுயற்சியோட ஒன்று நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக அதனோட ரிசல்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னா சாதனையாக தான் இருக்கும், அச்சீவ்மெண்ட்டு தான் இருக்கும். உடனே வந்துட்டு அது சில பேருக்கு கிளிக் ஆக மாட்டேங்குதே அப்படின்னு யோசிக்க தோணும். அந்த மாதிரியெல்லாம் யோசிக்க விடாது. ஓகேவா? ரீசனிங்னா சிம்பிளாக யோசிக்கணும். ஓகேங்களா? ஸோ விடாமுயற்சியோட பண்ணணும் அப்படின்னா அங்கே வந்து கண்டிப்பாக ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கும். ஓகேங்களா? இந்த ரன்னுக்கும் ஜம்புக்கும் ஏதாச்சும் ஒரு லாஜிக் இருக்கா? இல்லவே இல்லை. ஏன் இல்லை? ரன்னு வேறு, ஜம்ப் வேறு. ஓகேங்களா? இது வரவே வராது. அடுத்து எக்ஸாமினேஷன் வந்து குவாலிஃபிகேஷன் இருக்குது. எக்ஸாமினேஷனில் வந்துட்டு நம்ம வந்துட்டு அதை வந்து குவாலிஃபிகேஷன் சொல்லவே முடியாது. எக்ஸாமினேஷன் ஓகே, அதில் என்ன வேணால் நடக்கலாம். பாஸ் இருக்குது, ஃபெயில் இருக்குது, ஆவரேஜ் மார்க் இருக்குது, இப்படி என்ன வேணால் இருக்குது. அந்த எக்ஸாமினேஷனை வச்சுட்டு இது வந்து ஒரு ரிசல்ட் ஓரியன்டில் நம்ம சொல்லவே முடியாது. ஸோ அது வராது. அடுத்தது வந்து மெடிசன் வந்து ட்ரீட்மெண்ட். ஓகேங்களா?
மெடிசின் குடுக்குறோம். ஆனா அது வந்து ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு, அது வந்து ஒரு சிகிச்சையே தவிர ஒரு ரிசல்ட் பேஸ்ல வரல. ஓகேங்களா? அதாவது இது வந்துட்டு டெய்லி பிராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம பெர்ஃபெக்ட்டா இருப்போம். அப்படின்னா இதனோட இது வந்துட்டு இங்க ரிசல்ட் வந்து பெர்ஃபெக்ஷன். ஓகேங்களா? அப்போ விடாமுயற்சியோட நம்ம பண்ணோம் அப்படின்னா, அதனோட ரிசல்ட் வந்துட்டு என்னவா இருக்கும்னா, சாதனையா இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஏ ஆன்சர். ஓகேங்களா? இப்ப வந்துட்டு இங்க பாருங்களேன், மருந்து நம்ம குடுக்குறோம். அது வந்துட்டு குணமாயிருச்சு அப்படின்னா, அவர் வந்து க்யூர் அப்படின்னு வந்திருந்தா இத நம்ம சொல்லலாம். ஆனா இங்க க்யூர் வந்து சொல்லவே கிடையாது. இங்க வந்து ட்ரீட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ட்ரீட்மெண்ட் என்ன? சிகிச்சை நடைபெற்றுட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வராது. எக்ஸாமினேஷன் இருக்கு. அதுல வந்துட்டு ஒண்ணா பாஸ் இல்லன்னா ஃபெயில்னு சொல்லியிருக்கணும். ஆனா அங்க இது வெறும் குவாலிஃபிகேஷன்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஸோ இது தப்பு. அடுத்தது ரன்ல வந்துட்டு அவன் வந்துட்டு ரன்னும் ஜம்பும் வெவ்வேற. ஸோ இதுவும் வராது. ஸோ ஏ தான் ஆன்சர். ஓகேங்களா? அதாவது விடாமுயற்சியோட ரிசல்ட் சாதனை. பயிற்சியோட ரிசல்ட் வந்துட்டு முழுமை. ஓகேங்களா? பெர்ஃபெக்ஷன் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் இதுல இருக்கிற லாஜிக். ஓகேங்களா? 16 கொஸ்டின் பார்ப்போம். இது நான் இப்போ வரைக்கும் ஒரு 2 வேர்டு குடுத்துட்டு, ஒண்ணா லெஃப்ட் சைட்ல கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, இல்ல ரைட் சைட்ல கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஆனா இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இதுல ஒரு லாஜிக்க நம்ம கண்டுபிடிக்கணும். இதுல ஒரு லாஜிக்க கண்டுபிடிக்கணும். அதாவது அந்த ஒரு வேர்ட கண்டுபிடிக்கணும். அந்த 2ம் பார்க்கும்போது ஃபைனல்ல ஒரே லாஜிக்ல வரணும். ஓகேங்களா? எப்படி ட்விஸ்ட் சூப்பரா இருக்குல்ல? ஓகே. இப்ப இந்த ஸ்கூல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுல வந்து ப்ராமினன்ட் அதாவது வந்து பெரும்பான்மை யார் இருப்பாங்க அப்படின்னா, ஸ்டூடண்ட் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸ்கூல்ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, அதுல வந்து யார் இருப்பாங்க அப்படின்னா, ஸ்டூடண்ட் தான் இருப்பாங்க. எஜுகேஷன் வந்து ரைட்டு தான். புக்ஸ் இருக்கும் தான், நாலேட்ஜ் இருக்கும் தான். ஆனா இதெல்லாம் வந்துட்டு ஸ்டூடண்ட்ன்னு ஒருத்தன் இருந்தா தான், அங்க இது எல்லாமே வந்து பின்னாடி வரும். ஓகேவா? ஸோ அதனால வந்துட்டு இது வராது. அப்ப ஸ்டூடண்ட்டுக்கு என்ன வரும் அப்படின்னா, ஸ்கூலுக்கு என்ன வரும் அப்படின்னா, ஸ்டூடண்ட் வரும். இப்ப அடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு வருவோம். இங்க ஸ்கூல், இங்க ஸ்டூடண்ட். ஓகேங்களா? இப்ப முக்கியமானவங்க யாருன்னு இருக்காங்க. அடுத்தது ஹாஸ்பிட்டல் பார்க்குறோம். ஹாஸ்பிட்டல்ல என்ன இருக்கும்? டிசீஸ் இருக்குமா? டிசீஸ் இருக்காது. டிசீஸ சரி பண்றதுக்கு போவோம். மெடிசின்ஸ் இருக்கும். ஆனா அதிகமா இருக்குமா? ஒரு மெடிசின் ஷாப்ல குட்டியா இருக்கும். ட்ரீட்மெண்ட் நடக்கும். ஆனா இங்க யார் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுவாங்க? டாக்டர்ன்னு ஒருத்தர் இருந்தா தான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு மதிப்பு. ஓகேவா? அந்த டாக்டர்ஸ் அதுக்கப்புறம் டிசீஸ், அதுக்கப்புறம் மெடிசின் ட்ரீட்மெண்ட் அதெல்லாம் பின்னாடி வரும். ஓகேங்களா? ஸோ இங்க பெருசா ப்ளே பண்றது எது அப்படின்னா டாக்டர். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒன்க்கு இதுக்கு வந்துட்டு என்ன வரும் அப்படின்னா ஸ்டூடண்ட் வரும். அடுத்தது இதுக்கு ஹாஸ்பிட்டல் அப்படின்னா டாக்டர் வரும். ஓகேங்களா? ஸ்கூல்னா ஸ்டூடண்ட் தான் அங்க பிளேஸ் மேஜர் ரோல் பண்ணுவாங்க. ஹாஸ்பிட்டல்னா அங்க டாக்டர் தான் இருப்பாங்க. தமிழ் மீடியம் பசங்களுக்கு இது புரியும். இது ரொம்ப பெரிய இங்கிலீஷ் கஷ்டமானது இல்ல. ஓகேங்களா? ஸோ அடுத்து 17வது கொஸ்டினுக்கு போவோம். இது ஒரு அழகான ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? இது எல்லாமே கலர்ஸ். ஓகேங்களா? இது எல்லாமே கலர்ஸ். வயலட், ஆரஞ்சு, எல்லோ. இது தமிழ்ல வந்துட்டு இந்த கலர்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியும்ல. ஸோ நான் அத தமிழ்ல டைப் பண்ணா, இது வந்துட்டு ஊதான்னு வருமா? இது ஆரஞ்சு என்ன கொண்டுட்டு வரும்னு எனக்கு தெரியல. ஸோ நான் இங்கிலீஷ்ல டைப் பண்ணிட்டேன். ஓகேங்களா? பர்பிள், ப்ளூ. இது ஒரு வாய்ப்பா நீங்க எடுத்துக்கங்களேன். எக்ஸாம் வரைக்கும் இன்னும் 2 மாசம் இருக்கு. இந்த இதுல நம்ம ஓரளவு கத்துக்கிட்டா நம்மளுக்கு எக்ஸாம்ல ஹெல்ப் பண்ணும்ல. ஸோ எதையுமே வந்துட்டு ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸா வந்து நம்ம யோசிப்போம். இல்லன்னா டிஃபரெண்ட்டா யோசிப்போம். ஓகேங்களா? இப்ப இங்க வயலட் இருக்கு, இங்க ஆரஞ்சு இருக்கு, இங்க எல்லோ இருக்கு. ஆனா இதுல என்ன நம்ம அடுத்து கொண்டுட்டு வருவோம்? ஏதாச்சும் தெரியுமா? தெரியாது. ஆனா இந்த இடத்துக்கு ஒரு விஷயத்த வச்சுக்கணும். எல்லாத்துக்கும் தெரியும். மழை பெஞ்சது முடிச்சதொன்னையும், இல்லன்னா மழை லைட்டா பெய்யும்போது ஒண்ணு நம்ம வானத்துல எட்டி பார்க்குமே. என்னங்க? வானவில்னு சொல்லுவோமா? அந்த வானவில் 7 வண்ணத்துல இருக்குமா? ஓகேங்களா? இது வந்து வயலட், இது வந்து இண்டிகோ, கிரீன், அடுத்து இது வந்து ப்ளூ. ஓகேங்களா? இப்போ வயலட் இருக்கு, அடுத்தது வந்து ஆரஞ்சு இருக்கு, அடுத்தது வந்து எல்லோ இருக்கு. அப்ப அடுத்தது என்ன வருங்க? அடுத்தது என்ன வரும்? ப்ளூ மட்டும் தான் வரும். ஏன்னா, இது வானவில்ல இருக்கிற கலர கொண்டு வந்து இங்க குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 17க்கு வந்து பி. ஓகேவா? என்ன லாஜிக் அப்டின்னா, வானவில். ஓகேங்களா? ஸோ வானவில்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த வானவில்லுல நான் வந்து எத்தன சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல. ஓகேவா? மொத்தம் 7 வண்ணம் இருக்கும். விப்ஜிஆர்ன்னு அத ஷார்ட் ஃபார்மா சொல்லுவோம். வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட். ஸோ அந்த ப்ளூ மட்டும் இதுல வந்திருக்கும். மிச்சதெல்லாம் ரூல்ட் அவுட். ஓகேங்களா? அதுதான் இதுல இருக்கிற லாஜிக். ஓகேங்களா? அடுத்து 18த். ஓகேங்களா? இது நான் இப்ப வரைக்கும் ஒவ்வொரு விதமா பார்த்தோம். இப்ப இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். அதாவது என்ன அப்டின்னா, இந்த 3 சேர்ந்ததோட இந்த 3 சேர்ந்ததோட ஒண்ணு வரும். ஓகேங்க. இந்த 3 ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணும்? வெள்ளம், தீ, சூறாவளி. இந்த 3 என்ன கொண்டுட்டு வரும்? அழிவ கொண்டுட்டு வரும். ஓகேங்களா? அப்போ அத சார்ந்தது இங்க என்ன இருக்கு? ஓகேங்களா? அத சார்ந்து இங்க என்ன இருக்கு? பெரிய ஒரு விஷயமா ஃப்ளட் அப்படிங்கிறது வெள்ளம். தீ, நெருப்பு அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. சைக்ளோன், சூறாவளி அப்படிங்கிறது பெருசு. அப்ப இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு பாதிப்பு வந்து நம்மளுக்கு குடுக்கும். அப்போ இதுல அந்த அளவுக்கு எது பாதிப்ப குடுக்கும் அப்படின்னா, ஆப்ஷன்ஸ்ல இருக்கிறது பி மட்டும் தான் அந்த அளவுக்கு பாதிப்ப குடுக்கும். ஏன் அப்படின்னா, பூகம்பம் வந்துருச்சு அப்படின்னா, எல்லாம் நிலநடுக்கம் வரும். நெறைய தரைமட்டம் ஆயிடும். ஓகேங்களா? மழை அப்படிங்கிறது மழை பெஞ்சு அதுக்கப்புறம் தான் வெள்ளம் வரும். ஸோ இது வராது. ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது ஒரு சின்ன சைக்கிள்ல கூட கீழ விழுந்தா ஆக்சிடென்ட் சொல்லுவோம். டூ வீலர் சொல்லுவோம். அது அந்த அளவுக்கு பெருசா இருக்காது. டேமேஜ் அப்படிங்கிறது லைட்டா டேமேஜ். ஓகேவா? இந்த ஃப்ளட்
ஃப்ளட்டு ஃபயர் சைக்ளோன் அளவுக்கு இருக்கிறது இந்த இடத்துக்கு வந்து எர்த்குவேக் மட்டும்தான், பூகம்பம் மட்டும்தான். சரிங்களா? ஸோ 18க்கு வந்து பி. ஓகேங்களா? மொத்தமே 20 கொஸ்டின் தான் எடுத்துகிட்டு வந்தேன். இது போதும். ஏன்னா இதை படித்து நம்ம இது நிறையா போய்கிட்டே இருக்கும், இந்த வேர்ட்ஸ் மட்டும், சொற்கள் மட்டும். ஸோ அதனால் இது படிக்கிறது தான் நிறையா இருக்கும். சரிங்களா? அடுத்து இது பாருங்கள், இது ஒரு அழகான கொஷின். மெட்ராஸ் இருக்குது, விசாகப்பட்டினம் இருக்குது, ரங்கூன் இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி கொடுத்துட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் இது எதுக்கு சேருது அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும். சரிங்களா? தே ஆர் இந்தியன் நேவல் பேசஸ், அதாவது வந்துட்டு அவை இந்திய கடற்படை தளங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை அப்படின்னா வங்காள விரிகுடா கடற்கரை அமைந்துள்ள துறைமுகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். மாநிலங்களின் தலைநகரங்கள்னு சொல்லுவோம். ஆப்ஷன் வச்சு எலிமினேட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட் ஒன் வந்து ஆர்கிடெக்சர், அதாவது வந்து கட்டிடக்கலைக்கு பிரபலமானவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். கட்டிடக்கலைக்கு வந்து மெட்ராஸ், விசாகப்பட்டினம், ரங்கூன் வந்து பிரபலமாக இருக்குமா? கட்டிடக்கலைக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம்? இதெல்லாம் வந்து ஒரு ஊர் இல்லைன்னா ஒரு துறைமுகம். விசாகப்பட்டினங்கிற துறைமுகம், மெட்ராஸ் அப்படிங்கிறது ஊர், ரங்கூன் அப்படிங்கிறது துறைமுகம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்துட்டு கேபிட்டல் ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து வரவே வராது. ஓகேங்களா? அடுத்தது வந்து ஆர்கிடெக்சருக்கு மெட்ராஸ்க்குள்ளே இருக்கிறது வரும். ஆனால் மெட்ராஸ் ஆர்கிடெக்சருக்கு பேர் போனது இது வரைக்கும் படிச்சிருக்குமா? இல்லை. அடுத்து வந்து கடற்படை தளங்கள், கடற்படை தளங்கள்னு வருங்களா? இந்தியன் நேவல் பேசஸ்ன்னு வருமா? இந்தியன் நேவல், அதாவது இதெல்லாமே வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தது தானே. ஓகேவா? ஸோ இந்தியன் நேவல் பேசஸ் வருது. அப்போ என்ன வருங்க? தே ஆர் போர்ட் சிட்டுவேட்டட் ஆன் த கோஸ்ட் ஆஃப் பே ஆஃப் பெங்கால், அதாவது வங்காள விரிகுடா கடற்கரையில் அமைந்துள்ள துறைமுகங்கள். இது வந்துட்டு கொஞ்சம் தெரிஞ்சால் மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ 19th ஒன்றுக்கு ஆப்ஷன் வந்துட்டு பி ஆன்சர். ஓகேங்களா? லாஸ்ட் கொஷின், பிங்க் ரெட் ஒயிட். ஓகேங்களா? பிங்க் ரெட் ஒயிட், இதுவும் ஆன்சர் தெரியலனா கையே வைக்க முடியாது. இது என்ன அப்படின்னா, இதுக்கு ஆன்சர் வந்துட்டு பி. ஓகேங்களா? இதில் என்ன லாஜிக் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ரெட்டும் ஒயிட்டும் சேர்ந்தது அப்படின்னா பிங்க் வரும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? எல்லோவும் பிளாக்கும் சேர்ந்தா ஆரஞ்சு வராது, ரெட்டும் க்ரீனும் சேர்ந்தா ஆரஞ்சு. என்ன கலர் வரும்னு கேட்டால் எனக்கு அந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல, இதை மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. அதாவது வந்துட்டு ப்ளூவும் எல்லோவும் சேர்ந்தா க்ரீன் வருங்க. ஓகேங்களா? நீலமும் மஞ்சளும் சேர்ந்தா க்ரீன் வரும். இப்படி கூட கொஷின் கேட்பாங்க. இப்போ நம்மளுக்கு கூட டிஎன்பிசியில் சயின்ஸில் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க குரூப் 2ல், அதுதான். ஆனால் ரீசனிங்கில் இந்த அளவுக்கு போக மாட்டாங்கங்கிறது என்னோட கணிப்பு. இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஹை லெவல் கொஷின்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளூ பிரிண்ட் வந்தால் தான் தெரியும். ஆனால் கொஷின் எப்படி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்துட்டு பி. ஓகேங்களா? ஸோ அப்புறம் என்னோட கணிப்பு பிரகாரம் 40 கொஷினுக்குள்ள நம்ம ஒரு 35+ போட்டுட்டாவே வந்துட்டு தி பெஸ்ட். 35க்கு நம்ம ரெடி ஆகிட்டா போதும். 40 அவுட் ஆஃப் 40 வந்து கொஷின் பேப்பர் தான் டிசைட் பண்ணும். யாருனாலையும் அதை சொல்லவே முடியாது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் ரீசனிங் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ கொஷின் எப்படி இருக்கும்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அங்கே தான் தெரியும். ஸோ நம்ம எதுக்கும் தயாராக இருந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. ஓகேவா? அப்படியா இப்படியான்னு யோசித்தோம் அப்படின்னா எதுவுமே நடக்காது. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். நம்மளோட பெஸ்ட்டு படிக்கிறது, நம்மளோட பெஸ்ட்டை கொடுப்போம். படிக்கிறது நம்மளோட வேலை, படிப்போம், போஸ்டிங் வாங்கிட்டு போய்கிட்டே இருப்போம். ஓகேங்களா? ஸோ தேவையில்லாத விஷயங்களை நம்ம தலையொட்டுக்கவும் வேண்டாம். சரிங்களா? ஆல் தி பெஸ்ட்.